துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய கருத்துக்குள்ளாக எங்களை சாதித்து அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தும். அற்புத ஆவியானவரே, தகப்பனே, ஹல்லேலூயா. இந்த மாதத்துல 3 மாதங்கள் கடந்து போகும். நான் கடைசி வாரமாக இந்த நாட்களிலும் தகப்பன் எங்களுடைய ஜீவனோடு பலத்தோடு கொண்டு வந்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். அப்பா அப்பா உமக்கே ஸ்தோத்திரம் 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 சுவாமி. ஆண்டவரே, இந்த வேலை இந்த ஆராதனை இந்த கருத்துல அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதியும் பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுப்பீராக. உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக, உங்களுடைய பிரசனம் அளவில்லாமல் வெளிப்படுவதாகப்பா. அப்பா, அந்த ஜனங்கள் ஆண்டவரே வெறுமையாய் போகாதபடிக்கு ஆண்டவரே அந்த ஸ்தோத்திர ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அற்புதம் அடைந்தவர்களாய் அற்புதங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் கடந்து போகும்படி பரிசுத்த ஆவியான உதவி செய்வீராகப்பா. அப்பா, ஆராதனைக்கு விரோதமா போராடுகிற எல்லா பொருளாதாரங்கள் எல்லா கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் பணிக்கு அப்புறப்படுத்திருப்பா. ரத்தத்தில் தகப்பனே, இங்கே தகப்பனே சபையும் எல்லாவற்றையும் முடிவீராக. ஆண்டவரே, உரைக்காரை கர்த்தர் பெருமாய் கொண்டு வருவீராக. அப்பா, அந்த ஸ்தோத்திர அப்பா ஜனங்களை கர்த்தர் பெருமாய் கொண்டு வருவீராக. தேவ தூதர்கள் உதவி செய்வார்களாக. அப்பா, உடைய கரத்தில் முழுவதும் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்வோம். தொடக்க முதல் முடிவுரை பரிசுத்த ஆவியானவரை நடத்தும்படி சொல்லிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வது நல்ல பிதாவே. ஆமென். யார் உன்னை மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. தந்தை தாயும் மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. யார் உன்னை மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. தந்தை தாயும் மறந்தாலும் இயேசு வாழ்வில் வந்தால் துளியும் பயமில்லையே. என்னை நானோடு பெருக்கி கொண்டால் இதயத்தில் கலக்கவில்லை. துன்பத்துயரங்கள் வாழ்வில் வந்தால் துளியும் பயமில்லையே. நெருங்கி நானோடு பெருக்கி வந்தால் இதயத்தில் கலக்கவில்லை. உன் கண்ணை கரிக்காக மாறுமே. உன் கவலை எல்லாமே தீருமே. உன் கண்ணை கரிக்காக மாறுமே. உன் கவலை எல்லாமே தீருமே. நம் இயேசுவின் நாமத்திலே, நம் இயேசுவின் நாமத்திலே, யார் உன்னை மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. தந்தை தாயும் மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. பாடுதலீனம் ஏது வந்தாலும் விடுதலை தந்திடுவார். மனதின் பாரங்கள் இருக்கும் வேளையில் வேண்டுதல் கேட்டிடுவார். பாடுதலீனம் எதுவும் வந்தாலும் விடுதலை தந்திடுவார். மனதின் பாரங்கள் இருக்கும் வேளையில் வேண்டுதல் கேட்டிடுவார். தோல்வி ஜெயமாக மாறுமே. உன் வாழ்வு சந்தோஷமாறுமே. தோல்வி ஜெயமாக மாறுமே. உன் வாழ்வு சந்தோஷமாறுமே. நம் இயேசுவின் நாமத்திலே, நம் இயேசுவின் நாமத்திலே, நம் இயேசுவின் நாமத்திலே
தூய ஆவியால் மனத்தை துதிக்கிறது. நமது எதிர்காலம் நேசரேசுவின் கரங்களில் இருக்கிறது. மனது தேவனை தூய ஆவியால் மனத்தை துதிக்கிறது. நம் வாழ்வில் இல்லை, நாம் பயந்து வாழ்வதில்லை. நம் வாழ்வில் இல்லை, நாம் பயந்து வாழ்வதில்லை. நம் இயேசுவின் நாமத்திலே, நம் இயேசுவின் நாமத்திலே, நம் இயேசுவின் நாமத்திலே, நம் இயேசுவின் நாமத்திலே. யாரை மறந்தாலும் இயேசுவை மறப்பதில்லை. கண்ணின் தாயை மறந்தாலும் இயேசுவை மறப்பதில்லை. யாரை மறந்தாலும் இயேசுவை மறப்பதில்லை. கண்ணின் தாயை மறந்தாலும் இயேசுவை மறப்பதில்லை.
சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் உம்மை நாள்தோறும் போற்றுவேன் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் உம்மை நாள்தோறும் போற்றுவேன் நன்மையும் நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வேன் நன்மையும் நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வேன் நன்மையும் நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன்
அல்லேலூயா. தேவன் தாமே நமக்கு 11 மாதங்கள் தேவன் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக ஆண்டவர் படைத்த வெற்றியே நாளிலே இங்கே மகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இங்கே மகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம் அல்லேலூயா Hallelujah.
நோரை கல்லாவிட்டே தேவன் தாமே நம்முடைய வருடத்தில் தொடக்கத்துடன் 11 மாதங்கள் தேவன் வெற்றியாய் நம்மை நடத்துவதற்காக நன்றியோடு அரசு இரவில் வர வேண்டும் கர்த்தாவே உந்தன் நாமம் மகிமை தர வேண்டும் கர்த்தாவே உந்தன் அரசு இரவில் வர வேண்டும் கர்த்தாவே ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம் உந்தன் நாமம் மகிமை தர வேண்டும் கர்த்தாவே உந்தன் அரசு இரவில் வர வேண்டும் கர்த்தாவே உந்தன் நாமம் மகிமை வர வேண்டும் கர்த்தாவே உந்தன் அரசு இரவில் வர வேண்டும் கர்த்தாவே எந்தினார் ரட்சகரை அறிய வேண்டுமே எந்தினார் ரட்சகரை அறிய வேண்டுமே இருளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே ஐயா இருளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே உந்தன் நாமம் மகிமை வர வேண்டும் கர்த்தாவே உந்தன் அரசு இரவில் வர வேண்டும் கர்த்தாவே உந்தன் நாமம் மகிமை வர வேண்டும் கர்த்தாவே உந்தன் அரசு இரவில் வர வேண்டும் கர்த்தாவே சாத்தான் கோட்டை தகர்த்து விட வேண்டுமே சாத்தான் கோட்டை தகர்த்து விட வேண்டுமே சாவநீங்கி சமாதானம் வரணுமே ஐயா சாவநீங்கி சமாதானம் வரணுமே உந்தன் நாமம் மகிமை வர வேண்டும் கர்த்தாவே உந்தன் அரசு இரவில் வர வேண்டும் கர்த்தாவே உந்தன் நாமம் மகிமை வர வேண்டும் கர்த்தாவே உந்தன் அரசு இரவில் வர வேண்டும் கர்த்தாவே கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் அழுகிறோம் கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் அழுகிறோம் கரம் விரித்து உம்மை
கரமெடுத்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. சிலுவை ரத்தம் தெளிக்கப்பட வேண்டுமே. சிலுவை ரத்தம் தெளிக்கப்பட வேண்டுமே. ஜீவநதி பெருகி ஓட வேண்டுமே. ஐயா ஜீவநதி பெருகி ஓட வேண்டுமே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபசேனை எங்கும் எழும்ப வேண்டுமே. ஜெபசேனை எங்கும் எழும்ப வேண்டுமே. உபவாச கூட்டம் பெருக வேண்டுமே. ஐயா உபவாச கூட்டம் பெருக வேண்டுமே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். அப்பா நாம மகிழ்ச்சியோட எதிர்த்து செய்வது எங்க மத்தியில் நீ அசைவாடுவீங்க ராஜா. எங்க மத்தியில் நீங்க பலப்படுத்துவீங்க ராஜா. எங்களுக்கு சகாயம் செய்கிற தேவனே அப்பா தகப்பனே ஒவ்வொரு நாளும் கிருபை எங்களை தாண்டி கொண்டு எங்களை நடத்தி எங்களை நடத்தி வர்றதுக்காக நன்றி செலுத்துறோம். ஓய்வு அந்த மனமகிழ்ச்சி நாங்கள் நாங்க வந்து சமூகத்தை ஜீவனோடு எங்களை வந்து எங்களை குடிக்க வைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறார்கள். நன்றி நன்றி இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே. மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே. மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே. 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 ஆராதனை உமக்கே.
கண்டீரையா எங்கள் பலவீன நேரங்களில் என்னோடு கண்டீரையா இயேசு ராஜாவின் பலனாலே எனக்கும் பயமில்லையே இயேசு ராஜாவின் பலனாலே எனக்கும் பயமில்லையே ஆராதனை உமக்கே 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 உள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுகிறேன் உள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுகிறேன் காத்தாவி செய்த நன்மைகளை என்னையும் துதித்திடுவேன் காத்தாவி செய்த நன்மைகளை என்னையும் துதித்திடுவேன் ஆராதனை உமக்கே 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 உணவாக்காமல் இயேசு தலையாக்குவார் உன்னை கீழாக்காமல் இயேசு கீழாக்குவார் உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார் உன்னை கீழாக்காமல் இயேசு கீழாக்குவார் ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் அல்லேலூயா உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார் உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார் உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார் உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார் இஸ்ரவேலே பயப்படாதே இஸ்ரவேலே பயப்படாதே அரபிக்கே உன்னை நடத்திடுவார் அரபிக்கே உன்னை நடத்திடுவார் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் அல்லேலூயா உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார் உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார் உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார் உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார் செங்கடலே யோர்தானே செங்கடலே யோர்தானே உம்மை கண்டே வெறியோடுமே உம்மை கண்டே வெறியோடுமே ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் அல்லேலூயா உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார் உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார் உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார் உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார் சிறியவனே குப்பையிலே சிறியவனே குப்பையிலே உயர்த்திடுவார் 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 ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் அல்லேலூயா
ஜெயம் ஜெயம் அல்லேலூயா உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார் உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார் உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார் உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார் ஒன்றுமில்லாத உன்னை அழைக்காதே ஒன்றுமில்லாத உன்னை அழைக்காதே பயன்படுத்தோ என்னை பயன்படுத்தோ பயன்படுத்தோ என்னை பயன்படுத்தோ ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் அல்லேலூயா உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார் உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார் உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார் உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார் காலத்திலும் ஓடுகிறேன் காலத்திலும் ஓடுகிறேன் தேசத்திற்கு உன்னை மாற்றிடுவார் தேசத்திற்கு உன்னை மாற்றிடுவார் ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் அல்லேலூயா உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார் உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார் உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார் உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார் ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் ஜெயம் அல்லேலூயா எங்களுக்கு நீங்க வாழாக்கால் தலையாக மேலாக்கிறீங்க ராஜா ஒன்றுமில்லாத எங்களை அழிவு ராஜா எங்களை பயன்படுத்துகிறீங்க ராஜா பயன்படுத்தலாம் என் அடுத்த போற கிருபைக்காக நன்றி 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 ராஜா நீங்கள் போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்குப்பா நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்குப்பா எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே உள்ளமோ உடலுமே உமக்காயிருக்குது உள்ளமோ உடலுமே உமக்காயிருக்குது நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்குத்தான் நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்குத்தான் புதுவரன் தருகிறே புது என்னை பொழிகிறே புதுவரன் தருகிறே புது என்னை பொழிகிறே தனித்தரோ மரங்களா செழித்தோ செய்கிறே நான் தனித்தரோ மரங்களா செழித்தோ செய்கிறே நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்குத்தான் நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்குத்தான் அப்பா சந்நிதியா இப்போ நான் வந்திருப்பேன் அப்பா சந்நிதியா எப்போ நான் வந்திருப்பேன் உன் திருமுகம் கண்டு நான் திருப்தி
உன் திருமுகம் கண்டு நான் திருப்தி வருவேன். நீங்க போதும் ஏசப்பா, உந்த சமூகம் எனக்குப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உந்த சமூகம் எனக்குப்பா. தேடினோம் இனிமையே, தேடிக்காத அமுதமே. தேடினோம் இனிமையே, தேடிக்காத அமுதமே. தேடினால் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நான் தேடினால் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. அல்லேலூயா, 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 அதிகமாய் நேசித்து பரிசுத்த பாதத்திலே சின்ன வார்த்தையிலே ஆசீர்வாதம் ஜபங்களை கேட்டு அக்கிரமங்கள் மிகுதியான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வாழ்கிறோம். அதுவே இனிமே அல்லது கேட்க முடியாத அளவுக்கு கொடூரமான செயல்களை பாவத்தை உயர்ந்திருக்கிற ஒரு காலகட்டத்தில் வருகை சமீபமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறேன். காலங்கள் அதை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் திக்கு போகிறார்கள், ரட்சிக்கப்பட எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட கேட்கிறாங்க. சபைகள் உயிர்ப்பிக்காது, சபைகளிலே ஒரு எடுத்து வந்தார்கள். ஜனங்கள் நடந்த கடந்த ஆசீர்வதித்த தேசத்தில் பரவி வரக்கூடிய உடனுடைய வைரஸ் அதனுடைய சரி இருப்பு தலைவலி இன்னும் அந்த வாமிட் லூஸ் மோஷன் த்ரோட் சம்பந்தப்பட்ட வியாதிகளை சொல்லி எங்கேயுமே பெருகி கொண்டிருக்கிறது. நிறைய பார்க்கிறோம். நீரே அதிகாரியாக இந்த வியாதி முகங்களை முடித்து ஜனங்களை பாதுகாக்க முடியாது. அதனுடைய இயற்கை பேரழிவுகளுக்கு வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறோம். சங்கீதம் 42வது சங்கீதம்.
புத்திரரில் உள்ள ராகு தலைவருக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கில் என்னும் தாவீதின் சங்கீதம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறது. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் திகைக்கிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது. நான் என் கண்மணியாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் என் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்கு தேடுகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனமாக இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். மானானது சங்கீத தியானம் உற்சாக மக்களே சங்கீதம் 42. இது எடுத்தது காரணம் வந்து என்னோட லைஃப்ல இது எல்லாமே நடந்திருக்கு. ஸோ சும்மா ஒரு விஷயத்த வந்து நம்ம யாருக்குமே அவ்வளோ ஈஸியா பைபிள் வேர்சஸை வந்து ஒருத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. நம்ம லைஃப்ல ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை ரிலேட்டடா ஒருத்தவங்க கிட்ட நம்ம சொன்னோம்னா இன்னும் அவங்களுக்கு வந்து இதுவா இருக்கும். நான் சும்மா மேலோட்டமா தான் எடுத்திருக்கேன். பைபிள்ல இருந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லிட்டு என்னோட லைஃப்ல என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். சங்கீதம் 42. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்மா உண்மை வாஞ்சித்து கதறுகிறது. நான் பேச போற இது வந்து உபவாசம். சோ உபவாசத்தினால் எனக்கு நடந்த நன்மைகளும் அதே மாதிரி பைபிள்ல இருக்கிற ஸ்டோரிஸும் நான் சொல்ல போறேன். சோ இதுல வந்து தாவீது வந்து அவரை வந்து ஒரு மானோட ரிலேட் பண்ணி பேசுறாரு. எப்படி ஒரு மான் வந்து ஒரு தாகத்தோட ஒரு தண்ணியை தேடி போதோ, அதே மாதிரி தேவனிடத்தில் நாம் தாகத்தோட உபவாசித்தால் அதுக்கான பலன் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். சோ எப்படி தாவீது வந்து அதை ரிலேட் பண்ணி அவர் எப்படி தாகமாய் தேவனை தேடினாரோ, அதே மாதிரி நாமளும் ஒரு தாகத்தோட வாஞ்சியோட விசுவாசத்தோட உபவாசத்தை தேவனை தேட வேண்டும். சோ உபவாசம் ஆவிக்கான தாகத்தை செயல்படுத்தி உதவுகிறது. சோ இது சாப்பிடாம இருக்கிறதோ இல்ல நம்ம நடவடிக்கைகளையோ ஸ்டாப் பண்ற ஒரு செயல் மட்டும் அல்ல. தேவன் நம்முடைய மனங்களில் செயல்படுவதற்கான இடத்தை நம்ம ஒரு ஸ்பேஸ் அவருக்கு வந்து உருவாக்கி கொடுக்கிறோம். இது ரிலேட்டட். உபவாசம் என்றால் என்ன? உபவாசம் என்பது நம்மளோட விருப்பத்துடன் ஒரு சில விஷயங்களை அவாய்ட் பண்ணி தேவனுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி ஃபோக்கஸ் பண்றோம். ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸோ உலக ரீதியா ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒதுக்கி நம்ம ஒரு சாப்பிடாம கொள்ளாம நம்மள ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு விஷயம் நம்ம வந்து செய்யும்போது தேவனுக்கு ஒரு நேரம் வந்து நம்ம ஒதுக்கி அதுல நம்மளோட தேவைகள் நம்மளோட கஷ்டங்களை வந்து நம்ம உபாசிக்கும் போது ஒரு விசுவாசத்துடன் அவர்கிட்ட நம்ம சொன்னோம்னா கண்டிப்பா கர்த்தர் அதுக்கு பலன் அளிப்பார். ஒரு நார்மல் நம்ம ஒரு டெய்லி ஒரு ப்ரேயர் பண்றோம், அந்த ப்ரேயருக்கு பதில் வந்து கிடைக்குமானா கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அதே ப்ரேயரை நம்ம ஒரு உபவாசத்தோட ஜெபிச்சோம்னா அதுக்கான பலன் இன்னும் நமக்கு கொஞ்சம்
விசுவாசத்துடன் செய்யறதுனால அது நம்மளுக்கு இன்னொரு நல்ல ஒரு ஆன்சர் நம்ம தேவனிடத்துல இருந்து நம்மளுக்கு வெளிப்படும். சோ இதோட ரேட் வந்து மோசே யாத்ராகமம் 34:28 அங்கே அவர் அப்பம் புசியாமலும் கண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோட இருந்தார். அவன் 10 கற்பனைகள் ஆகிய உடன்படிக்கையில் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். சோ மோசே வந்து சீனாய் மலைக்கு சென்று தேவனின் சன்னதியில் 40 days அவர் ஃபாஸ்டிங் இருந்தார். சோ அந்த டைம்ல அவர் தண்ணியோ இல்ல எந்த ஒரு ஃபுட்டோ அவர் எடுத்துக்கவே இல்லை. சோ அப்ப தேவன் அவருக்கு 10 கட்டளைகளை கொடுத்தார். மோசே உபவாசம் செய்தது தேவனின் சத்தியத்தையும் அவரது கட்டளைகளையும் பெறுவதற்கான அது ஒரு ஆயுதமாக இருந்தது. உபவாசம் வந்து அந்த 10 கட்டளைகள் அவர் பெறுவதற்கு அது ஒரு ஆயுதமாக இருந்தது. சோ அதே மாதிரி நம்ம லைஃப்ல தேவனிடம் வழிகாட்டுதலுக்காக ஜெபிக்கிறோம் என்றால் ஏதாச்சும் ஒரு நம்ம லைஃப்ல ஒரு டெசிஷன் எடுக்க போறோம் இல்ல ஏதாவது ஒரு பெரிய ஸ்டார்ட் வந்து நம்ம எடுக்க போறோம் அப்படின்னா அதுக்கு வந்து உபவாசம் ஒரு பெரிய ஆயுதமாக நம்ம இருக்கோம். இப்போ நீங்க ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருப்பீங்க, இது பண்ணலாமா இது வேண்டாமா, இது நம்ம மூவ் பண்ணலாமா, இது மூவ் பண்ணா அடுத்து நம்மளால இதை வந்து எடுத்துக்க முடியுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கும்போது உபவாசத்தோட நீங்க அதை வந்து உபவாசம் ஒரு ஆயுதமாக எடுத்து நீங்க அதை ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் கண்டிப்பா அதுக்கான ஒரு வழிகாட்டுதலை கர்த்தர் தருவார். சோ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து தானியேல் ஞானத்திற்காக உபவாசம் இருந்தார். சோ தானியேல் 9:3 பாத்தீங்கன்னா நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபித்ததினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நோக்கி. சோ தானியேல் வந்து 21 நாள் உபவாசம் செய்து தேவனிடம் பெரிய விஷயங்களை புரிந்து கொண்டார். அவருக்கு தேவன் உலகத்தின் எதிர்காலத்தையும் விலக்கி தந்தார். சோ நம்ம குழப்பமான சிச்சுவேஷன்ஸ்ல இருந்து ஃபாஸ்டிங் இருந்து ப்ரே பண்றது மூலம் நமக்கு தெளிவான வழிகாட்டுதலை தேவனிடமிருந்து பெறலாம். அதே மாதிரி ஏசு 40 days ஃபாஸ்டிங் இருந்தாரு. அவர் வந்து அந்த மினிஸ்ட்ரி இது ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி 40 days ஃபாஸ்டிங் இருந்தாரு. இதோட ரெஃபரன்ஸ் வந்து மத்தேயு 4:1-11 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏசு அவருடைய ஊழியத்திற்காக 40 days வந்து வனாந்திரத்தில் உபவாசம் செய்தார். அந்த காலத்துல அவர் சாத்தானின் பல்வேறு சோதனைகள் மத்தியில் இருந்தார். ஆனா ஃபாஸ்டிங் மூலமா அவர் மன உறுதியுடன் அந்த சோதனைகளை வென்றார். சோ நமக்கு எதிராக சோதனைகள் வந்தாலும் உபவாசம் செய்யும் போது தேவன் நமக்கு ஆவிக்கான பலன் தருவார், கண்டிப்பா தருவார். அதே மாதிரி நினிவே பட்டணம் வந்து கர்த்தர் வந்து யோனாவை அங்க அனுப்புவாரு. சோ யோனா 3:5-10 வரைக்கும் பாத்தீங்கன்னா நினிவே பட்டணம் மக்கள் வந்து செஞ்ச அக்கிரமங்களுக்காகவும் குற்றங்களுக்காகவும் அந்த பட்டணத்தையே கர்த்தர் அழிக்க இது பண்ணுவாரு. அந்த டைம்ல அதை தெரிஞ்ச மக்கள் நினிவே பட்டண மக்கள் வந்து உபவாசம் இருந்தாங்க. அவங்க நினிவே பட்டண மக்கள் மட்டும் இல்லாம அந்த ராஜாவும் சரி அவங்களோட இருந்த மிருகங்களும் மற்ற ஜீவ ஜந்துக்களும் எல்லாரும் சேர்ந்து உபவாசம் இருந்தார்கள். விசுவாசத்துடன் உபவாசம் இருந்தார்கள். சோ அவங்களோட மனம் திரும்புதல், அவங்க செஞ்ச பாவம் குற்றங்கள் எல்லாத்தையும் அந்த உபவாசத்தை வைக்கும்போது ஒரு விசுவாசத்துடன் வச்சாங்க. இந்த மாதிரி நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும். சோ கர்த்தர் அதை பார்த்து மனஸ்தாபப்பட்டு நம்மள வந்து அதை தீங்கு நின்று கர்த்தர் வந்து அதுல இருந்து விடுவிப்பார் அப்படின்ற ஒரு விசுவாசத்துடன் அந்த பட்டண மக்கள் வந்து உபவாசம் இருந்தாங்க. அதே மாதிரி தேவன் அந்த உபவாசத்தை உணர்ந்து அவர் வந்து மனஸ்தாபப்பட்டு அந்த பட்டணம் அழிக்காம கர்த்தர் வந்து அந்த தீங்கு நின்று கர்த்தர் அவரை விடுவித்தார். அதே மாதிரி எப்படி நம்ம உபவாசம் இருக்கலாம்? சோ ஃபர்ஸ்ட் வந்து செட் அ பர்பஸ், ஒரு நோக்கம், தெளிவான நோக்கம் நமக்கு வேணும். எதுக்கு ஃபாஸ்டிங் இருக்கும்? அது என்ன நோக்கத்துக்காக இருக்கும்? வழிகாட்டுதலுக்காகவா, இல்ல ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்காகவா, ஆவிக்குரிய வாழ்க்கைக்காகவா, இல்ல மன திரும்புதலுக்காகவா, இல்ல எதனா ஒரு பிரச்சனை நீங்க ஃபேஸ் பண்ணி இருப்பீங்க அதற்காகவான்றது ஒரு தெளிவான நோக்கத்துடன் நம்ம ஜெபிக்க வேண்டும். அதே மாதிரி செகண்ட் வந்து ஜபத்திலே இருக்கணும். நம்ம சும்மா ஒரு போக்குல ஃபாஸ்டிங் இருக்கோம், ஒரு இந்த டைம்ல இந்த ஃபாஸ்டிங் இதெல்லாம் நானும் செஞ்சிருக்கேன். நான் இல்லைன்னு சொல்லல, நான் இங்க வந்து பேசுறதுனால எல்லாமே நான் கரெக்டா பண்றேன் அப்படின்ற ஒரு விஷயம் எப்பவுமே இல்லை. நானும் ஃபாஸ்டிங் இருக்கும்போது நிறைய தவறு செஞ்சிருக்கேன். அதுல இருந்து கத்துக்கிட்டு வந்து பேசுற ஒரு விஷயம் தான். சோ நம்ம சும்மா ஃபாஸ்டிங் இருக்கோம், நம்மள வட்டி ஒரு விஷயம் வந்து கேட்கிறோம் அப்படின்னு சும்மா விடாம அவருக்கான ஒரு நேரத்தை நாம் கொடுக்க வேண்டும். அந்த டைம்ல பைபிள் படிக்கிறதோ, அவரை ஆராதிக்கிறதோ, அந்த பிரேயரும் அப்படி பிரேயர் பண்றதுல இன்னும் அவரோட நம்ம நெருக்கமாக போகலாம். அதே மாதிரி தேவனிடம் கவனம் செலுத்துங்கள். சோ ஃபாஸ்டிங்ல நம்ம சாப்பிடுறது மட்டும் அவாய்ட் பண்றது நம்மளோட கோல் இல்லை. நம்ம சாப்பிடாம இருக்கு சும்மா ஒரு 5 minutes பிரேயர் பண்ணிட்டு ஓகே நம்ம சாப்பிடாம இருக்கோம், உபவாசிக்கிறோம், கடவுள் நமக்கு இதெல்லாம் செய்வாரு அப்படின்ற எண்ணம் வந்து எனக்குமே இருக்குது.
நான் ப்ரே பண்ணும்போது எனக்குமே அப்படி இருக்கு. அதான் நம்ம சாப்பிட்டாம இருக்கோம்ல, அப்புறம் நமக்கு வந்து கடவுள் செய்யவா விளையாட செய்வா அப்படின்ற ஒரு இதுல வந்து நான் இருந்திருக்கேன். ஆனா அது மட்டும் என்னோட கோல் இல்லைன்றத ஒரு 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 காலகட்டத்துல தான் நானுமே அதை வந்து புரிஞ்சுட்டேன். சோ அது மட்டும் இல்லாம ஃபாஸ்டிங் டைம்ல தேவனோட நெருக்கமாக இருக்கணும், அவருடைய சித்தத்தை அறியவும் ஃபாஸ்டிங் வந்து நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். சோ இதுதான் நான் எடுத்துட்டு வந்த ஒரு விஷயம். இது என்னோட லைஃப்ல வந்து எப்படி இதாச்சுன்னா, என்ன வந்து இவெல்லாம் வேலைக்கு போவாளா, இவெல்லாம் பாஸ் பண்ணுவாளா 12th அப்படின்னு கேட்டவங்க நிறைய பேர். ஏன்னா நான் வந்து அவ்வளவு இதுவா இருந்திருக்கேன், அவ்வளவு ஜாலியா இருந்திருக்கேன் லைஃப்ல, எல்லாமே வந்து இது பண்ணியிருக்கேன். சோ நான் இருந்த ஒரு காலேஜ்ல வந்து எல்லாருமே பேசிருக்காங்க, இவெல்லாம் முதல் 12th பாஸ் பண்ணுவாளா, 12th பாஸ் பண்ணாலும் காலேஜ் கிடைக்குமா, அப்படி பண்ணாலும் வேலைக்கு போவாளான்ற ஒரு சிச்சுவேஷன் வந்து எல்லாருக்குமே வந்தது. நிறைய வந்து மூஞ்சுக்கு நேராவே பேசியிருப்பாங்க. சோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனில வந்து வேலை கிடைச்சு, ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி ரிஜெக்ட் ஆனேன். அந்த ரிஜெக்ட் ஆன டைம்ல நான் ஃபாஸ்டிங் இருந்திருக்கேன். ஐயோ நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும் ரிஜெக்ட் ஆயிட்டோமேன்ற அபிஸ் கால்ஸ் வந்து எனக்குள்ள வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனில வந்து எனக்கு வேலை கிடைச்சது. ஆனா ஜாயின் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன், அவ்வளவுதான் வேலையே கிடைக்காது. ஏன்னா எனக்கு வேலை கிடைச்ச இடம் வந்து யாருக்கு வேணாமா வேலை கிடைக்கும் ஈஸியா, எந்த கம்பெனிலுமே கிடைக்கலனாலும் அந்த கம்பெனில வந்து எனக்கு ஈஸியா வந்து வேலை கிடைக்கும். அவ்வளவுதான் போல நம்மளுக்கு வேலை கிடைக்காது அப்படின்ற பட்சத்துலதான் ஃபாஸ்டிங் இருந்து ப்ரே பண்ணேன். ஆனா எப்படி பண்ணனா, எனக்கு இது வேணும், நீங்க இது தாங்க, எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இவ்வளவுதான் சம்பளம் வேணும் அப்படின்னு ப்ரே பண்ணிருந்தேன். எனக்கு எந்த பலனுமே கிடைக்கல. நான் 6 months வீட்ல தான் இருந்தேன். காலேஜ் முடிச்சுட்டு ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஆனாலும் 6 months வீட்ல தான் இருந்தேன். அப்போ எதிர்ச்சியா அம்மா கிட்ட பேசும்போதுதான் எனக்கு ஒரு விஷயம் அம்மா சொன்னது, ஃபாஸ்டிங் வந்து நீ வந்து சொல்லலாம், உனக்கு இது இஷ்டம் இருக்கு, எனக்கு இது வேணும்னு சொல்லலாம். ஆனா என்னுடைய இஷ்டம் வந்து உங்களுக்கு சித்தமா இருந்தா அந்த விசுவாசத்துல சரி, உங்களுக்கு சித்தம் இருந்தா எனக்கு கிடைக்கும், சித்தம் இல்லைன்னா கிடைக்க வேணாம் அப்படின்ற ஒரு பட்சத்துல ஃபாஸ்டிங் வந்து ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ நான் அவர்கிட்ட கேட்ட ஒரு விஷயம், எனக்கு இவ்வளவு சேலரி இருந்தா நான் வந்து மேனேஜ் பண்ணிப்பேன், இது என்னோட ஆசை, இவ்வளவு இருந்தா எனக்கு போதும், இவ்வளவு இருந்தா ஃபேமிலிக்கும் போதும் அப்படி. ஆனா இது உங்களுடைய சித்தமா இருந்தால், இந்த உபவாசத்துல நான் விசுவாசத்துடன் ஜெபிக்கிறேன், உங்களுடைய சித்தமா இருந்தால் இது எனக்கு நடக்கட்டும். அப்படின்னா இல்ல நான் இந்த மாதிரி தான் பேச்சு வாங்கணும், அதுவும் உங்களுக்கு சித்தமா இருந்தா நான் இப்படியே இருக்கிறேன் அப்படின்னு ப்ரே பண்ண ஆரம்பிச்ச ஒரு 2-3 weeks கழிச்சு நான் வந்து என்னோட கசின் வீட்ல இருந்தேன். எதிர்பாராத நேரத்துல அவங்க என்னோட கம்பெனில ரெஃபர் பண்ணாங்க. எனக்கு நெக்ஸ்ட் டேவே இன்டர்வியூ நடந்தது. அது நெக்ஸ்ட் டேவே salary டிஸ்கஷன் போச்சு. நான் எதுவுமே பேசல, எனக்கு இவ்வளவு salary வேணும், அவ்வளவு அவங்க ஃபிக்ஸ்டு salary தான் எனக்கு சொன்னாங்க. அதுவும் எனக்கு salary சொல்லல. நான் ப்ரே பண்ணதை விட கர்த்தர் எனக்கு அதிகமான சம்பளத்தை கொடுத்தார். அந்த விசுவாசம்ன்றது அந்த டைம்ல வந்து ஓகே இதுதான் ஒரு ப்ரேயர் இருக்கணும், அவரோட விசுவாசத்துக்கும் அவருடைய சித்தத்துக்கும் நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா தேவன் கண்டிப்பா அதை நம்மளுக்கு பண்ணுவாரு. அதே மாதிரி கம்பெனி ஜாயின் பண்ணேன், ஜான்ல ஜாயின் பண்ணேன், 2023 ஜான்ல ஜாயின் பண்ண ஒரு 5 months கூட இல்ல, 3 months மார்ச்ல எனக்கு வந்து நிறைய பேர் வந்து நான் தான் அந்த கம்பெனில இருக்கிறதே சின்ன பொண்ணு. சோ இஷ்டத்துக்கு பேச ஒரு எதிர்பாராத ஒரு ப்ராப்ளம் வந்து எனக்குள்ள வந்தது, என்ன ஃபேஸ் பண்ணி வந்தது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியல. அந்த டைம் வந்து நான் ஃபாஸ்டிங் இருந்த டைம், 40 நாள் ஃபாஸ்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ற டைம். ஃபாஸ்டிங் வந்து நடுவே விட்டுடலாம் அப்படின்ற நினைச்ச ஒரு காலம் இருக்கு. நிறைய பேர் என்னோட அவங்க எல்லாருமே 10 வருஷம் பெரியவங்க, நிறைய புலி பண்ணியிருக்காங்க, நிறைய பேசியிருக்காங்க. கம்பெனி விட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு நிலைமையில டிசிஷன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப அதுக்காக நான் பேசவும் செஞ்சேன், இல்ல ஒரு இன்டர்னலா என்ன பேசணும், நான் வேலையை விட்டுக்கிறேன், குவிட் பண்றேன் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு போயிருந்தேன். ஃபாஸ்டிங் ஸ்டாப் பண்ணேன். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2 days கழிச்சு திருப்பி தேவனோட மன்னிப்பு கேட்டு திருப்பி அந்த ஃபாஸ்டிங் நான் வந்து விசுவாசத்தோட ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப அவர்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, இது நீங்க எனக்கு கொடுத்த வேலை, அந்த வேலையில நான் இருக்கிறதும் இல்லாததும் உங்களுடைய சித்தம். அதையும் நான் அந்த உபவாசத்துல தான் ப்ரே பண்ணேன். யார் என்ன வந்து புலி பண்ணியிருக்காங்க, கேலி கிண்டல் பண்ணியிருக்காங்க, ரொம்ப கொச்சையா பேசியிருக்காங்க, கேட்கக்கூடாத வார்த்தைகளை முன்னாடி பேசியிருக்காங்க, சின்ன பொண்ணு கூட பார்க்காம இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசியிருக்காங்க. ஆனா யார் என்ன பேசினாங்களோ அத்தனை வாயிலையும் ஃபாஸ்டிங் முடிஞ்ச ஒரே மாசம் அந்த ஃபாஸ்டிங்ல நான் வந்து விசுவாசத்துடன் ஜெபிச்சேன். இந்த மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு இந்த கம்ப்ளைண்ட் நினைச்சீங்கன்னா அத்தனை பேர் முன்னாடி அந்த தலைமுறை செய்யுங்க, அதை நான் உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணேன். ஃபாஸ்டிங் முடிஞ்ச 1 month மே அந்த மாதிரி இருக்கும். 1 month கழிச்சு எந்தெந்த வாய் எனக்கு தூஷிச்சதோ அந்த வாய் வந்து திருஷா ஒரு பெர்ஃபார்மர், இவர்கிட்ட எல்லாம் நம்ம கிட்ட மோத முடியாதுன்னு மத்தவங்க யாரும் பெருமையா பேசுற அளவுக்கு பேசுற எனக்கு கழிவு இருந்தார். அதுவும் அந்த உபவாச காலத்துல தான் நடந்தது. சோ உபவாசம் இருக்கும்போது கண்டிப்பா நமக்கு சோதனைகள் வரும், அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான்
நம்மளுக்கு சோதனைகள் வரும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், அவிஸ்வாசம் வரும், எல்லாமே வரும். ஆனா அது எல்லாமே தவிர்த்து நம்ம விசுவாசத்துடன் தேவனோட ஒரு விஷயம் ஜெபிச்சா கண்டிப்பா அதுக்கான பலன் வரும். கர்த்தராவே சங்கீதம் இனிமேலாவது எத்தனை பேர் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிட்டு வந்து என் நோக்கம் வளரணும். என் நோக்கம் அது அப்படியே வந்துட்டு அதுக்குள்ள இருக்கு தானம் வெளியே இதுக்காக நிறைய நாள் ஜெபம் பிரயோஜனமானதை பேசினார பேசுறது அந்த பிள்ளையா இருந்தாலும் வெற்றிடும் பிரச்சனை என்னுடைய உபவாசத்தின் நோக்கத்தை தெளிவா அவங்க பேசினாங்க. உபவாசம் என்பது சோறு தின்னு இருந்தது மட்டும் எல்லாத்தையும் ஒதுக்கிற வேணாம். யாருக்கு ஒரு இடம் யார் வந்து வாசம் பண்ணணும் நிறைய நமக்குள்ள இருக்கு. இதெல்லாம் வெளியே போனாதான் அவருக்கு ஒரு இடம் கொடுக்க முடியும். அதனால எனக்கு என்ன வேணாம், நல்ல நிம்மதி தின்னுட்டு வாய் ஆடி தமிழ் ஜெபம் பண்ண கூட முடியாது. வசந்தாங்கன்னா அது கருத்து சுயத்துக்கு போகும். என்ன வரும்போது எங்க போய் தான் வருவாங்க, தின்னுட்டு வருவாங்க. யாருக்கு தின்னுட்டு இடம் கிடையாது. உபவாசம் அதல்ல, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? மோசிய உபவாசம் 40 நாள் தேவனிடத்துல பெற்றதாக இழந்துட்டான். தேவனுடைய கருத்தை எழுதி கொடுத்த கற்பனைய ஜனங்கள் அந்த கோபத்துல வீசி எரிஞ்சு என்ன பண்ணிட்டான்? தேவன் ஜனங்கள் கோபப்படுறது ஏதாவது வெளிப்படுத்துமா திருப்பி என்ன பண்ண போற? 40 நாள் திரும்ப உபவாசம் இருந்து போனா இழந்தது அவசியம். அப்போ உபவாசத்தினுடைய வல்லமை என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்? எத்தனையோ ஆசீர்வாதங்களை நம்ம இழந்திருக்கலாம். நம்முடைய கோபத்தினால இருந்திருக்கலாம், நம்முடைய மாம்சத்தின் கிரியையினால இருக்கலாம், நம்முடைய கீழ்ப்படியாமையில இருந்திருக்கலாம், வேற எந்தெந்த காரியத்திலையோ இருந்து இழந்து இருக்கலாம். ஆனா மீண்டுமாக மனம் திரும்புவதற்கு ஒரு உண்மையான ஒரு நோக்கம் தேவனிடத்துல பெற்றுக்கொள்ளுங்க. என்ன நோக்கம்? நான் என்ன சொல்றான்னு பாக்குறேன். நான் திருப்பி போறேன் சொன்னா இல்லையா? போனா பெற்றுக்கொண்டானா நம்ம நாம எவ்வளவு இழந்திருக்கோம். ஆளுக்கு இழந்திருக்கணும், ஆசீர்வாதத்தை இழந்திருக்கணும், நல்ல உறவுகளை இழந்திருக்கணும், எத்தனையோ ஆசீர்வாதங்களை இழந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் எப்ப வருது? நானும் சொல்றேன், நிறைய தீமைகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. தப்பிக்கிறதுக்கும் காத்துக் கொள்வதற்கும் ஆசீர்வதிக்கிறதுக்கும் ஒரு 2 மணி நேரம் அது சாதாரண நேரம் கிடையாது. எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு வரும். சாப்பாடு மட்டும் கிடையாது, நேரங்களை ஒதுக்கி வச்சிருக்கிறோம், நிறைய வேலைகளை ஒதுக்கி வச்சிருக்கிறோம், பல பேரை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளை அப்புறப்படுத்திருக்கிறோம். ஏன் பண்ணலன்னா தேவன் மட்டுமே எனக்கு போதுமானது. ஏன்னா என் தேவைகளை சந்திக்க யார் பண்ணது? அந்த நோக்கத்துல தேவன் எதை பார்க்கிறாரு? நோக்கத்தை பார்க்க இல்லையா? தானிய ஞானத்தை பெற்றுக்கொள்றதுக்காக என்ன பண்ணான்? உபவாசம் ஏதோ இருக்குது அப்படியே சாப்பிடாம போன்றது தெளிவான நம்முடைய நோக்கங்களை தேவனுக்கு முன்பாக நம்ம வைக்கணும் இல்லையா? இன்னைக்கு அந்த பிள்ளை வச்சு வேலைத்தா இருக்கிற பிரச்சனை எவ்வளவு போராட்டம், பிரச்சனை, நெருக்கம், வேலையை விட்டுலாம், வேலை வேண்டாம் என்ற நிலையில இருந்தார். இப்ப அதே இடத்துல வச்சு கருத்து யாரெல்லாம் தீமையா பேசினாங்க, யாரெல்லாம் கேலி பண்ணாங்களோ, யாரெல்லாம் கேவலப்படுத்த நினைச்சாங்களோ அவங்க எல்லாம் அடங்க பண்ணினாங்க. அதுக்கு என்ன காரணங்க? என்ன காரணம்? என்ன காரணம்?
நான் ஒரு காரியத்தை சொல்ல நினைக்கிறேன். என் கூட ஒரு தம்பி இருந்தான். நாங்கெல்லாம் ஆழ்த்துறை வாழ்க்கையில வளர்ந்தோம். அவன் கவர்மெண்ட் IAS படிக்கிறாங்க இல்லையா, அதுல வந்து வேலை செய்யணும். அப்போ வந்து தொகுப்பு ஊழியத்துல வந்து அவன் வேலை செய்யணும். அவன் ஒரு 5 வருஷமா வேலை செய்து கூட அவனுக்கு பர்மனன்ட் கிடையாது. அப்ப அரசாங்க வந்து யாருக்கும் பர்மனன்ட் ஆகக்கூடாதுன்றது தானே ஜெயலலிதா ஒரு சட்டம் போட்டு. இப்போ இவன் அதுல வேலை செய்யணும்னா ரொம்ப கருத்தை இவன் கிறிஸ்தவனா இருக்கிறதுனால கமிஷன் அடிக்க மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். இவனை குறித்து அந்த ஆபீசர் கிட்டலாம் கூட என்ன பண்ணா போட்டு கொடுப்பாங்க. இவன் அண்ணாவே ஆகவே ஆகாது. இவனுக்கு பர்மனன்ட் ஆகும். என்ன பண்றது? அந்த சட்டம் உபவாசத்துல இருந்து அவனுக்கு ஜெபம் அந்த காரியத்துக்காக அவன் சொன்னான், நான் பயிர் போட்டேன், பயிர் போக்கே ஆயிடுச்சுன்னா எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுறேன், என்ன பண்ணணும்? ஆனா என்னை குறித்து நிறைய தீமையா பேசுறாங்க. ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் ஜெபம் பண்றோம், உபவாசத்துல இருந்து பேசுறேன். உபவாசத்தை தேவன் அங்கீகரித்தாரு. ஃபைல் பாஸ் ஆச்சு. பாஸ் 6ஆம் தேதி பாஸ் ஆகுது. 9ஆம் தேதி ஃபைல் கையெழுத்து போடுறாங்க. ஆனா 9ஆம் தேதி கையெழுத்து போட்ட ஃபைல் டேட் என்ன தெரியுமா? அதே 6ஆம் தேதி தான் போட்டுருக்காங்க. சாதிக்க முடியாதத சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை உபவாசம் ஜெபத்துக்கு. அதை செய்யணும், பிரச்சனை உண்டாகணும். எப்பன்னா இப்ப ஜெபம். ஏன்னா இங்க இருதயத்தை உடைத்து கொடுத்துருக்கு. இங்க மாய்மானமான ஜெபம் செய்யலாம். வரணும். நம்மளுடைய நோக்கம் எவ்வளவு பிரச்சனை இருக்குங்க இல்லையா? போராட்டம் இல்லையா? வேலை இல்லையா? நான் ஒவ்வொரு நாளும் நட போறேன். என்ன பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் நடதான் உங்களுக்கு தெரியும். இங்க இருந்து பார்த்துட்டு போற அளவுக்கு எனக்கு இருக்காது. இப்படிதான் இன்னைக்கு வேணா என்னதான் சாப்பிடக்கூடாது. நாங்க சாப்பிடணும் செய்யணும். இன்னைக்கு என்னன்னா அது தெரிஞ்சுதான் இருக்கு. ஏன்னா போற இடங்கள்னால எனக்கு இப்படி செய்ய சொல்ல முடியாது. எல்லாத்தையும் கட்ட ராஜ்யத்துக்கு தான் வர. ஏன்னா என் டார்கெட் எல்லாம் எவ்வளவு சொல்றேன். இங்க போறேன், இங்க வரேன், செய்யறேன், பண்ண போறேன் என்ன பண்ணுங்க. அவசரம் எதனால தேவ சமூகத்துல வருகிறோம் என்ற தெளிவான நோக்கம். நம்ம என்ன பேசலாம் ஆண்டவர்கிட்ட தெளிவாக பண்ணணும். சித்தம் வேலை நீங்க தான் கொடுத்தீங்க. இந்த வேலையில நான் இருக்கிறதா இல்லையா தீர்மானிக்கிறியாண்டு அதிகாரிகளா? ராஜாக்களை தண்ணி ராஜாக்களை ஏற்படுத்துவார். இவன் தூக்கி அடிச்சுட்டு வருகிறீங்க. அவன் இருக்கிற ஜனத்துல இருக்க மாட்டான். இது என்னால சொல்ல முடியும். நிறைய காரியம் நடந்திருக்கு. ஆனா இப்ப அது ஒரு கட்டத்துல விரும்புவது கிடையாது. இன்னொரு மனுஷ கண்களை தயவு வேணுன்ற காரியத்தை தான் ஜெபம் பண்றோம். உபவாசத்தை அதிகமா இருங்க. என்ன பண்ணுங்க? டெய்லி இருக்க முடியாது. வாரத்துக்கு ஒரு நாள் ஆள் இருந்து என்ன பண்ணுங்க? சுத்திகரிங்க, தேவைகளை சந்திக்க கேளுங்க, உங்களை உடச்சி ஆண்டவர் சம்பவங்க. அண்ணா பெற்று கூட பெற்று ஆசை பிள்ளைக்காக மீண்டுமாக காங்கிரஸ் கட்சி ஆண்டவர் பேசலாம். பிரயோஜனமானதை பேசலாம். எல்லாமே எதுக்கு அழைத்துமாங்க? ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொருத்தரும் சொல்றோம். என்ன பண்ணுங்க? பேசுறது நீங்களா இல்ல? அவரை கேட்டீங்கன்னா எவ்வளவு பேசுறீங்க? ஒன்னும் எவ்வளவு பேச வேண்டியதெல்லாம் பார்த்துட்டேன். எவ்வளவு அவர் நன்றி வந்திருப்பா, எவ்வளவு எழுதி வந்திருப்பா, எல்லாத்தையும் பேசிக்க மாட்டேன். ஆனா சிறந்த பேசணும். எது தேவையோ அதை மற்ற பரிசுத்த ஆவியானவர் கருத்து வைக்கிறேன். இதை நீங்க வாங்க, பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நானும் என்ன பண்ணணும்? பயன்படுத்தப்படணும். என்னையும் பயன்படுத்துங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்காக வராது. ஜெபிக்காத வந்து என்னங்க பேச முடியும்? ஏதோ ஒரு பேசிட்டு நாங்க பேசிருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆசீர்வதிக்கிறேன். அங்கே கூட நம்ம
புதன்கிழமை நமக்கு பார்த்து உபவாச வருஷ கடைசி ஆகுது. எவ்வளவு காரியத்தில் ஈடுபடும், எவ்வளவு நேரங்களை வீணடிக்கிறீங்க. ஏதாவது ஃபங்க்ஷன்னா எவ்வளவு நேரத்தை ஒதுக்கியாவது அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் தலையை காட்டியாவது வரும். எங்க வந்து நன்மைக்கு தான் நான் சொல்லக்கூடிய 4 பேர் தானே 4 பேரை வச்சு பாக்ஸிங் பேசிட்டு 10 பேர் ஆண்டாலும் செய்தேன். அது 20 பேர் வந்தாலும் செய்தேன். எவ்வளவு பேர் வந்தாலும் நான் நடத்துறது நடத்திட்டு தான் இருக்கிறேன். ஆனா கருத்தை வந்து அதை ஆசீர்வாதமா பெற்று சொல்றாங்க. வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய நிலையில ஆண்டவர் அதை செயல்படுது. பங்கெடுங்க, ஆண்டவருக்கு அர்ப்பணம் பண்ணுங்க, கட்டாயம் கலந்து கொள்ள ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நிச்சயமா அவங்களோட வழி நடக்கும். ஒரு காரியங்கள் இருக்கு. வருகிற மாசம் கடைசி மாசம் டிசம்பர் மாசம் அந்த சபைக்கு செய்ய வேண்டிய தேவைகள் இருக்கு. கொடுக்கணும், மற்றவங்களுக்கு பொருட்கள் வாங்கி கொடுக்கணும். இதை சில பேர் மாசம் மாசம் சில பேர் கொடுக்குறாங்க, சில பேர் வருஷத்துக்கு கடைசியில போன வருஷம் கொடுத்தாங்க. சில பேர் அப்படியே சைலண்டா இருக்கீங்க. ஆனா கிறிஸ்தவ உபதேசத்துல தான தர்மம் ஒரு பகுதி தான். தான தர்மம் இல்லாம கிறிஸ்தவம் கிடையாது. கிறிஸ்தவனாவே ஒண்ணுதான் இருக்கு தேவனிடத்துல. அந்த ஒண்ணு அவங்களுக்கு ஒரே பேரான குமாரனை தேவன் நமக்காக கொடுத்துட்டு அவர் நமக்கு சொன்னது 2 தான் உண்டு. 2000 இருக்கு நமக்கு 2 தான் நிறைய இருக்கு. சாதாரண பொருளுடைய மனசு என்ன பண்ணணும். ஏன்னா நான் இன்னொன்னு பார்க்கிறேன், நான் கொடுத்ததை சில பேர் தான் கேட்டு வரீங்க. நிறைய பேருக்கு இதை விட தாராளமா வசதியானதானா இருக்கு, நீ போட்டு வரீங்க. ஆனா திரும்பி நான் கொடுக்குறேன். ஏன்னா இல்ல என்றதுனால நான் கொடுக்கல, இது உங்க பழக்கத்துல வரணும் என்பதற்காக செய்யறேன். என்ன பண்ண முடியும்? நான் கொடுக்குற ஒரு 700 ரூபாய் 500 ரூபாய் 600 ரூபாய் துணியில தான் நீங்க வந்து குடிச்சு போனாலும் கிடையாது. ஆனா கருத்துடைய என்ன சொல்லுவாங்க, கருவேப்பிலை பொருள் ஏன் கருத்துடைய சமூகத்தில் நம்ம கருத்துடைய சமூகத்தை கிடைக்கிற எதை என்ன பண்ணாதீங்க. அப்பமா நினைக்காதீங்க, கொடுத்த பழகுங்க. நீ கொடுத்ததை அதிக விதமான அறுவடைய தருவாரு. யாரையும் கட்ட சபைகளை கூட நான் கண்டாதீங்க. என்னோட பாருங்க, ஏஜி சபையில கூட பாருங்க, அந்த ஏரியா சபைகளை ஜனங்க அவங்களால முடியாத. ஆனா அது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஆசீர்வதிக்கப்படுறது கொடுத்ததை தவிர வழியே கிடையாது. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுத்த அந்த காரியத்தை உருவாக்குவாங்க. காரியம் இருந்தாலும் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவன் வைத்த வழி அதுதான். அது உற்சாகமா செய்யுங்க. கட்டாயம் பேரான கேட்கிறாரு. நான் ஏன் சில பேர் கொடுத்தது சொல்ல மாட்டேன்னா, கொடுக்க முடியாதவங்க வருத்தப்படக்கூடாது சொல்ல மாட்டேன். நீங்க செய்யுங்க. வாங்க, சாதாரணமான ஜனங்கள் தான். என் கருத்தையும் நீங்க தாங்க, எழுத்து கட்டுவோம் பாருங்க. நிகழ்மை அப்போல நானும் சொல்றேன், என் கருத்தை நீங்க தான் தாங்க. கருத்துங்களை சாட்சி நேரம் அண்டவர்களுக்கு நன்மை செய்திருப்பதாக தேவனை மகிழ்வுபடுத்த சாட்சி சொன்னா எனக்கு இது செய்தாரு, நான் அப்படி இருந்தேன், நடத்தினாரு. ரத்தம் சிந்தமா இருந்ததுன்னா கேட்கிறவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப கதையை எல்லாம் ஜல்லிச்சுப்பாங்க. அப்படி சாட்சி சொல்லுவாங்க. நன்மை ஏசைக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்மை செய்தாருன்னா சொல்ல மாட்டீங்க, செய்யலன்னு சொன்னாருன்னா சொல்ல மாட்டீங்க. ஏன் பண்ணாரு?
சத்தமா பேசு. ஆனா இது வார்த்தையில விட்டு வயிறு வழியாக ஞானப்பழம் அது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் தாமே இந்த 11 மாதங்கள் தேவன் தாமே நடத்தி இந்த வாலிபரோட சமூகத்தில் வைத்திருக்கார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். அந்த வார்த்தை எனக்கு ஒரே வயிறு வழியாக இருந்துச்சு. ஆச்சரியமா சொல்லியிருந்தேன் நான். ஆனாலும் கூட அம்மைக்கு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போனேன். ஆண்டவர் தாமே இந்த நாளில் நல்ல ஆரோக்கிய சுகத்தை கடைசி எனக்கு கொடுத்திருந்தாங்க. இந்த வயிறு வழியாக நடத்தி தேவன் தாமே கிருபையை கொடுத்து வருகிறாங்க. அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் தாமே என் போக்கிலே வந்து என் உணவை கொடுத்து எல்லா தீமைக்கு விலக்கி என்னை பாதுகாத்து அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே வேதஸ்தலத்தை எல்லாருடைய கண்டு தயவும் கை கொடுத்தாங்க. அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த பனிக்காலத்துல கூட அநேக விதமான சளி இருமல் கர்த்தர் தாமே இந்த நாளில் நல்ல ஆரோக்கிய சுகத்தை எடுத்து கொடுத்து வச்சிருக்காங்க. அதுக்காக நான் கொடுத்துருக்கேன். கர்த்தர் தாமே சிறு ஸ்தலத்தை ஆசீர்வதிக்கிறார். அநேக விதமான சரீரம் கலர் கலரா இருக்குதா? எனக்கு கூட ஒரு சாட்சி இருக்கு. அல்லேலூயா. நான் சொல்லலாம். முந்தின வாரம் பார்த்துட்டு முடிச்சுட்டு பள்ளிக்காட்டில ஒரு தேசிய போகும்போது சரியா கொஞ்சம் ஆட்சி அது உள்ள போற மலையில ஒரு ஆட்டோ ஓவர் டேக் பண்ணி கட்டா இருக்கும் தடுமாறி காலை கீழே வச்சேன். ஆட்டோ கீழே என் கால் மேலே ஏறிச்சு. செருப்பு மேல ஏறி கீழே இறங்கி கொஞ்ச நேரம் எடுத்து பிறகு வண்டியை பாருங்க. எந்த ஒரு எதுவுமே இல்லாது கர்த்தர் காத்தார். அடிப்பட்டா கூட என்ன பண்ணாரு தாங்க முடியாது. ஆனா ஏறி இறங்கும் கூட எந்த தீமையும் என்னை நெருங்காதபடிக்கு கர்த்தர் தான் ஒரு தாங்கினார். கர்த்தர் என்னை அந்த அளவுக்கு கண்ணி போல காண்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். கர்த்தர் தெரிவிக்கிறார். ஒரு காரியம் இருக்கு. இன்னைக்கு யார் எடுத்துட்டு நீங்க எனக்கு தெரியல. நீங்க தானே தெரியல, யாரும் தெரியலங்க அப்படின்னு கேட்டு சொன்னாங்க. கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க முன்னே சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்காக அதுக்காக திருப்பி கவர்மெண்ட் வருவேன். நன்றியோட நம்ம என்ன